திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தைகளுடன் 3வது கட்ட பேச்சுவார்த்தை இன்று தலைமை அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக எங்களுக்கு 7 தொகுதிகள் ஒதுக்கப்படாமல் இருந்தால் திமுகவுடன் கூட்டணி கிடையாது என்று விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் அறிவித்திருக்கிறார். ஒட்டுமொத்தமாக இந்தியா கூட்டணி உடைந்தது போல் தமிழகத்தில் திமுக கூட்டணி சிதறும் என்பதற்கேற்ப திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிராக தற்பொழுது முதல் கட்சி கூறியிருக்கிறது. குறிப்பாக கர்நாடகா சட்டப்பேரவையின் பொழுது திமுகவிற்கு ஆதரவாக பக்கபலமாக தொல் திருமாவளவன் அவர்கள் இருந்ததும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு கர்நாடக அரசு தமிழகத்திற்கு தண்ணீர் ஒதுக்கப்படாமல் முறைகேடு செய்யப்பட்டிருப்பதும், நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் கர்நாடக அரசிற்கு ஆதரவாக பேசியிருப்பதும் தமிழகத்தில் பெரும்பான்மையான மக்களுக்கு அதிருப்தியையும் கோபத்தையும் ஏற்படுத்தி இருந்தது. அது மட்டுமல்லாமல் போதை மருந்து கடத்தல், அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு போன்றவைகள் நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த நிலையில் தமிழகத்தில் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு ஆதரவுகளும் அதிகமாகி கொண்டிருக்கிறது. ஆனால் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தை தொகுதிகள் 2 மட்டும்தான் ஒதுக்கீடு செய்ய முடியும் என்று ஸ்டாலின் அவர்கள் முன்கூட்டியே அறிவித்திருந்தார். ஆனால் இதற்கு உடன்படாத திருமாவளவன் அவர்கள் காங்கிரஸ் வெற்றி பெறாத காங்கிரசுக்கே 7 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யும் பொழுது திருச்சியில் பிரம்மாண்டமான மாநாடு, சேலத்தை விட மிக பிரம்மாண்டமான மாநாடு திருச்சியில் நடைபெற்றோம். ஆனால் எங்களுக்கு 2 தொகுதிகளா என்பதற்கேற்பதான் இவர்களது நிர்வாகிகளும் தொல் திருமாவளவன் அவர்களின் நிர்வாகிகள் தற்பொழுது கடும் சண்டை போட்டு 3வது கட்டத்திற்கான பேச்சுவார்த்தையும் இன்று தலைமை அலுவலகத்தில் அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இதில் ஸ்டாலின் அவர்கள் 5 தொகுதிகளாவது ஒதுக்காமல் இருந்தால் நிச்சயமாக கூட்டணி கிடையாது என்பதற்கேற்பதான் தகவல்களும் வெளியாகி இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்றக் கழகம் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் 25 தொகுதிகளில் தனித்து போட்டியிடுவதாகவும், மீதம் இருக்கக்கூடிய தொகுதிகளை கூட்டணியாக வைக்கக்கூடியவர்களுக்கு ஒதுக்கீடு செய்ய முடியும் என்றும் கூறியிருந்தார். ஆனால் கிட்டத்தட்ட திமுகவுடன் 8 கட்சிகள் கூட்டணியாக இருக்கக்கூடிய நிலையில் முஸ்லிம் லீக் 1 தொகுதிகளுக்கும், மதிமுக 2 தொகுதிகளுக்கும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு 2 தொகுதிகளும் தலா ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் காங்கிரசுக்கு மட்டும் 7 தொகுதிகள். அதைவிட நாங்கள் என்ன குறைச்சலா என்பதற்கேற்ப தொல் திருமாவளவன் அவர்கள் 2 தொகுதிகள் தந்தால் கூட்டணி கிடையாது என்பதற்கேற்ப தற்பொழுது பேச்சுவார்த்தை 2வது கட்ட பேச்சுவார்த்தையில் முடிந்திருக்கிறது. 3வது கட்ட பேச்சுவார்த்தையில் தற்பொழுது தொல் திருமாவளவன் அவர்களுக்கு எதிராக ஒட்டுமொத்த திமுக கூட்டணிகள் கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்காமல் இருந்தால் அதிமுகவுடன் கூட்டணி வைப்போம். ஏற்கனவே அதிமுகவுடன் கூட்டணி கட்சிகளுக்கான தேமுதிக, பாமக கூட்டணி தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. 8 தொகுதிகள் வரை நாங்கள் கொடுக்கிறோம் என்பதற்கேற்பதான் தொல் திருமாவளவன் அவர்களிடம் மறைமுகமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தூது அனுப்பியதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொல் திருமாவளவன் அவர்களை 3வது கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு திமுகவுடன் உடன்பாடு இல்லை என்று அறிவித்த பிறகு நேரடியாக தொல் திருமாவளவன் அவர்கள் அதிமுகவில் இணைப்பதற்கும் வாய்ப்புகள் இருப்பதாக செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. தொல் திருமாவளவன் அவர்கள் 7 தொகுதிகள் கேட்பதால் வெற்றியடைவது சாத்தியமா என்பதை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள். நன்றி, வணக்கம்.